கோபி மஞ்சூரியன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு காலிஃப்ளவரை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. முதல்ல காலிஃப்ளவரில் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துடலாம், கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதில் கொஞ்சம் சோயா சாஸ், கொஞ்சம் டொமேட்டோ சாஸு, இதெல்லாம் சேர்த்து நல்லா பிசறி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடணும். இப்போது கோபியை எண்ணெயில் ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ கோபி செய்யறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். ஒரு பெரிய வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, கொத்தமல்லி, கார்ன்ஃப்ளவர், உப்பு, தூள், சோயா சாஸு, டொமேட்டோ சாஸ். இப்போ முதல்ல நம்ம கார்ன்ஃப்ளவரை தண்ணி விட்டு கரைச்சி வச்சுக்கலாம். கொஞ்சம் தண்ணியாகவே கரைச்சி வச்சுக்கலாம். கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் சோம்பு, சீரகம் செட் பண்ணி வச்சுருக்கேன், வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், பூண்டு, கறிவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து வெங்காயம் வதங்கினே இதில் கொஞ்சோண்டு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம், சோயா சாஸ், கொஞ்சமாக உப்பு, மிளகாத்தூள் கொஞ்சமாக, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவரை இதில் கலந்துக்கலாம். நல்லா தண்ணியாகவே கரைச்சி விடுங்க. கொஞ்ச நேரத்தில் நல்லா கட்டி ஆகிடும். கொஞ்ச நேரம் கிளறிட்டே இருக்கணும், இல்லைன்னா கிரேவி திக்காயிடும். கிரேவி திக்காயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கோபியை இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, கோபி மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக கோபி மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.